அப்பா அப்பா கொஞ்சம் பணம் வேணும். இந்த செக்கில் கையெழுத்து போடுறீங்களா? எதுக்கா என்கிட்ட பணம் கேட்கிறேன்? கடையில் வர்ற பணம் எல்லாம் என்ன ஆகுது? சந்தேகம் இருந்தா கணக்க பாருங்கப்பா. சந்தேகப்படுறவனா இருந்தா கடையை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்க மாட்டேன்டா. சரி அப்புறம் பார்க்கலாம். பாத்தியாப்பா, கண்ணியமா பணம் கேட்டா அப்பா தரமாட்டாரு. இதே இது சேகருக்குன்னா பணத்தை தண்ணியா செலவு பண்ணுவாரு. அண்ணே, உன்னை ஒண்ணு கேட்கிறேன். என்ன? ஆர் யூ ஆல் ரைட்? என்னது? உனக்கு ஒண்ணு மூளை கோளாறு இல்லையே? கோச்சுக்காரனா? குணசேகரனை உன் தம்பின்னு நினைக்காம, அவன் நிலைமைக்கு பரிதாபப்படாம அப்பா செலவு பண்றான்னு வருத்தப்படுறியே, இது நியாயம் தானா? யாரா அவன்? அதுக்காக தராதரமே இல்லாத ஒரு ஆட்டக்காரியை வீட்டுல கொண்டு வந்து வச்சு 1000 செலவு பண்றாரு. அது விரயம் இல்லையா? இதோ பாருங்க, நீங்க ரொம்ப பெரியவங்க. அதனாலதான் அடிக்கடி என் விஷயத்துல ரொம்ப பெரிய வார்த்தையை பயன்படுத்துறீங்க. உங்க பணம் எனக்கு வேண்டாம். இந்தாங்க ஒப்பந்த பத்திரம். என்னடா பத்திரத்தை வீசி எறிஞ்சிட்டு போறாளேன்னு பாக்குறியா? எல்லாம் நடிப்பு. அம்மாவும் பொண்ணு சேர்ந்து இதை விட ஏதோ பெருசா எதிர்பார்க்கறாங்க. இல்லைங்க, எங்க அம்மாவை பத்தி எதுவும் பேசாதீங்க. அவங்க இறந்துட்டாங்க. அவங்க கடைசி காரியங்களை முடிச்சுட்டு இப்பதான் வரேன். யுவர் ஆனர், லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, கலா ரசிகர்களே, முதற்கண் உங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கேஸை பொறுத்தவரையில் நல்ல ஒரு அழகான திட்டங்கள் தீட்டப்பட்ட வகுப்பு வாதங்கள் இல்லாத அளவிற்கு இது நன்றாக பின்னப்பட்டிருக்கிறது. இந்த பின்னலை இழுத்து இழுத்து நான் பார்க்கிறேன், வரவில்லை. நான் கேட்கிறேன், கோர்ட்டு போய் மகாஜனங்களை நான் சொல்லுவேன். யுவர் ஆனர் சொல்ல வேண்டாம். அதான் முதல்லயே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் 4 வார்த்தை அழகா பின்னால போட்டா தப்பா? ஐயோ, தண்டத்துக்காக எழுதி கொடுத்த உனக்கு சரியா மனப்பாடம் பண்றான்னு சொன்னேன்ல. பாவண்டா, 2 கிராக்கி நிக்குதுடா, காலம் வரை விட்டுறாங்க. விச்சு, அந்த சேர்ல போய் உட்கார்றேன். அதனுடைய தோரணை, பேச்சு இதெல்லாம் கவனிடா. சிம்டா சேது சாதாரண நடிகை நினைச்சியா? கொக்குடா. நான் சொல்லி கொடுத்தா ஞாபகம் இருக்கா இல்லையா? கவனமா இருக்கு. போய் உட்காரு, தோரணை காட்டு. யுவர் ஆனர், இங்கேயே கட்சிக்காரனாலே யுவர் ஆனரா? போடா, போய் உட்கார்றா, போடா. ஷீலா, ஷீலா. ஹாய். ஹாய் டார்லிங். That is Mr. Victor. This is Miss Sheila. Oh, hi. Come to the point. Yes, I come to the point. உங்க அத்தை சாகரப்போ வாட்? அவங்க உங்க அத்தை சாகரப்போ சுய உணர்வோட அந்த உயிரை எழுதல அப்படின்னு சுப்பிரமணியம், சுயம்பிரகாசம், சுசீலா 3 பேரும் நோட்டீஸ் விட்டுருக்காங்க. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அவங்களும் நாடகம் நடத்துறாங்கன்னு தெரியுது. நடத்துறாங்களா? அவங்க நாடகம் ஆடுறாங்க. ஆமாங்க, அவங்களும் ஆடுறாங்கன்னு தான் தெரியுது. இப்ப நம்ம இதுக்கு என்ன செய்யணும்? அவங்க நோட்டீஸ் விட்டா நம்ம போஸ்டர் ஒட்டணும். ஐ மீன் திருப்பி பதில் நோட்டீஸ் விடணும். இந்த கேஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டானது. அதனால இத வாதாடி ஜெயிக்கணும் அப்படின்னா வேற வைக்கிற போனோம்ன்றியா? எனக்கு 10,000 ரூபாய் வேணும். எனக்கா? நமக்கு? ஆமா, நமக்குங்க. ஷீலா, எப்படிமா 10,000 ரூபாய் எப்படி சேர்க்க போறான்? வேணாம், கேஸை விட்டுருவோம். நோ 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 நோ. 10,000 ரூபாய்க்கு பயந்து 5 லட்சம் ரூபாய் விட சொல்றேன். ஆஹா, மிஸ்ட்ரி. யா, 10,000 ரூபாய் செக் கிளி. எதுக்கு கிளிக்குது? அங்கிள் விக்டர் கிளி. எஸ். வெயிட் a minute. அட்வொகேட். உங்களதான் சார். யாரு? ஆமாங்க, நான் தான் அட்வொகேட். இதுவரை எத்தனை கேஸ் ஜெயிச்சிருக்கிறேன்? இழந்த காதல்ல நான் தான் வக்கீல். ஏன் உடஞ்ச போலாம்? நீதிபதியில நான் தான் வக்கீல். ஏண்டா விச்சோ, அந்த பம்பாய் மேல அவள சாதாரண கிடையா, அதுலயே நான் வக்கீல். ஏன் ஸ்மசானத்தில் புத்தம்? 6வது கொலையில வேற எவனாவது வாதாட முடியுமா? சரி, அவர் யார் உடனிட்டு இருப்பாரு, விடுங்க. அவரு பகல்ல தான் கோர்ட்டு, ராத்திரியில கொட்டக. நீ வாதாடுவியோ என்ன செய்வியோ? என்ன செய்யறான் பாருங்க. எனக்கு தெரியாது. கேஸ் ஜெயிச்சு அங்கிள் கையில 5 லட்சம் ரூபாய் கொடுத்துரு. அடே விச்சு, இவள 6வது கொலையில ஹீரோயினை போட்டா பம்பர் கலெக்ஷன். எல்லாரும் வந்துட்டாங்க, பூஜை ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் எங்க வந்தாச்சு, என் புள்ள சேகர் வரலையே.
ஒரு நல்லது கெட்டதுல கலந்துக்க கூட என் மகனுக்கு முடியலையே. அம்மா அதுவும் அண்ணன் வராரு. வந்துட்டேன். திவாலி 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 திவாலி. நவருங்க. அம்மா நான் தான் ராஜாவா, நீங்க 2 பேரும் மந்திரியா? ஆமாண்டா கண்ணு, நீ ராஜாவே தான். இன்னைக்கு வீடே ஜெகஜோதியா இல்ல? லட்டு மைசூர் பாக்கு. ராதா ஏன் நிக்கிற? உட்கார். வா சேகர் குமார் ராதா மேல போ. பாப்பா அண்ணனுக்கு எப்பவும் தீபாவளி தான், அதனாலதான் படபடன்னு பேசுறான். அம்மா ஏம்மா அழுகுற? நீ அழுதுன்னா எனக்கும் அழுக வந்துடும். நான் அழலப்பா, நான் அழல. நிஜமா அழுகல? நிஜமா. எங்க சிரி? அம்மா சிரிச்சிட்டாங்க. அம்மா நானே எல்லாருக்கும் லட்டு கொடுக்கட்டுமா? கொடுப்பா, உன் கையாலேயே கொடு. அண்ணி தான் நல்லவங்க, அதனால அவங்களுக்கு தான் நிறைய லட்டு. அண்ணன் அடிப்பான், அவனுக்கு ஒரு லட்டு தான். இது என் தங்கச்சி, அதனால இதுக்கு தான் நிறைய. இல்ல தம்பி வர்றான். அதோ மாமா பையன். இப்ப நீ என்ன வேணா பேசலாம்ப்பா. விச்சு மாமா டேய், இந்தா உனக்கு 1, மாமிக்கு 4. மாமிக்கு சாமின்னா ரொம்ப பிடிக்குமே. ஆமா அதுக்கு 8. ஆமா சாமிக்கு மாமி ரொம்ப பிடிக்குமே. அதே 8 போடா. என்ன பாக்குறீங்க? மருந்தாலையும் குணப்படுத்த முடியாத ஒரு மகாசக்தி உங்ககிட்ட இருக்கே, அது என்னன்னு பாக்குறேன். என்ன சொல்றீங்க? நாளுக்கு நாள் அண்ணன் கிட்ட நல்ல முன்னேற்றம் தெரியுது. பைத்தியத்தை நீங்க ரொம்ப மாத்திட்டீங்க. சந்தோஷம். ஆனா நாங்க ரொம்ப பேரை பைத்தியமாக்கிடுறோம்னு சொல்றாங்களே, அது என்னமோ உண்மைதான். என்ன? யாரை நீங்க பைத்தியமாக்குறீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா நான் உங்க பைத்தியமாயிட்டேன். என்ன சிரிக்கிறீங்க? இது ஃபேக்ட். உலகத்துல பெண்கள் இருக்காங்க, ஆனா ரொம்ப பேர் பெண்களா இல்ல. நீங்க வக்கீலுக்கு படிக்கிறீங்கல்ல, அதான் வார்த்தைகள்ல எவ்வளவு சக்கரை சேர்க்க முடியுமோ சேர்க்கிறீங்க. ஹாய் சும்மா. ஏண்டா ப்ரோக்ராம் மறந்துட்டியா? டைம் ஆகல? போலாம். எங்கடா இருக்கீங்க? கீழே பூஜை நடக்குது, நீங்க என்ன பண்றீங்க? அங்க வாங்கடா. மாமா அந்த பூஜை வேற, நாங்க நடத்துற பூஜை வேற. வேணும்னா நீங்களும் சேர்ந்துக்கலாம். ஆமாவா? ஏண்டா? சரி வா வா. மாமிக்கு சாமி பக்தி ரொம்ப ஜாஸ்தி, கொஞ்சம் அவளையும் கூட்டி வந்துடுறேன். ஐயோ, மாமி எல்லாம் அந்த பூஜைக்கு வரக்கூடாது. ஏன்? எங்க வந்து பாரு. ஏண்டா பூஜை கூப்பிடுறீங்க? தேங்காய் பழம் ஒண்ணு வேண்டாமா? தேவையானதெல்லாம் அங்க இருக்கு. வா வா. டேய், ஹால் வழியா போனா புடிச்சுக்குவாங்க, பின் வழியா போயிடலாம். ஏண்டா நீ போற இடத்துக்கு நேர் வழியா கிடையாதா? வாங்க மாமா. லட்டு தின்னு. பட்டாசு எனக்கு பயமா இருக்கு. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. பட்டாசு வெடிக்கிறாங்க, வெடிக்க வேண்டாம் சொல்லு. இத பாருங்க, இன்னைக்கு தீபாவளி, பட்டாசு வெடிக்க வேண்டாம் சொல்லலாமா? எனக்கு பயமா இருக்கு. இந்த சட்டத்துக்கெல்லாம் பயப்படலாமா? அது உங்களை ஒண்ணும் செய்யாது. இத பாருங்க, இப்ப கை உதறலையே. உங்களுக்கு பயமே இல்லையே? எங்களுக்கு பயமே இல்லையே. இப்ப நல்லா தானே இருக்கீங்க? நல்லா தானே இருக்கேன். நல்லா இருக்கீங்க. நீ பக்கத்துல இருக்கும்போது நான் நல்லா தான் இருக்கேன். மாமா பி கேர்ஃபுல், பி ஸ்டடி. எங்க மாமா போற? கோட்டை எடுத்துன்னு வரேன்டா. கோட்டு மேல தானே இருக்கு. வேலையா? அட உங்க மேல தானே இருக்கு. ஆமா. சுமார் பார்ட்டி ரொம்ப பிரமாதம். அதுவும் ஆழ்நாள ஒரு பொண்ணு. அட போங்கடா, நான் ஆடாத ஆட்டமா, அதெல்லாம் ஒரு கசந்தா.
இது என்னடா சந்தர், நீ ராதாவோட நாட்டியத்தை பார்க்கணும். எனக்கு அந்த பாக்கியம் இல்லை. லவ்லி கேர்ள். பெரிய லவ் எனக்கு பார்வதி மேலதான் லவ். பார்வதியை நான் இப்பவே பார்க்கணும். மாமா போறதுதான் போற, இதையும் பாக்கெட்ல போட்டுக்கிட்டு போ. வீரம் தரும் டானிக். எனக்கு வீரம் வேணும். மாமா என்ன விளக்கையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்களா? ஒண்ணுமில்ல, தீபாவளி முடிகிற வரைக்கும் தான் இந்த விளக்குக்கு இந்த மதிப்பு. அப்புறம் அதை தூக்கி எடுத்துருவாங்க. ஏன்? மனசு இருந்தா அந்த விளக்க பூஜை அறையிலே வைக்கலாமே. இது மண் விளக்கு. ஒளிதான் முக்கியம்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த விளக்கா இருந்தா தான் என்ன? அது அவங்க மனசை பொறுத்து இல்லையா சந்தர்? அப்போ என் மனசை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் அன்னைக்கே தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்க ரொம்ப நல்லவர். சந்தர், நீங்க குடிச்சிட்டு வந்திருக்கீங்க. மன்னிக்கணும், அவங்க எல்லாம் சேர்ந்து குடிக்க வச்சுட்டாங்க. யார்? சுகுமார் தானே? மட்டும் இல்ல, வேற யாரா இருக்க முடியும்? சந்தர், நான் உங்களை ரொம்ப உயர்வா நினைச்சிருந்தேன். ஐயோ, என்ன தப்பா நினைக்காதீங்க. ராதாவுக்கு பிடிக்கலைங்கிற காரியத்தை இனிமே என்னைக்கும் எப்பவும் செய்ய மாட்டேன். சத்தியமா? சத்தியமா. சரி, போய் தூங்குங்க. பார்வதி, என்னால வர முடியல பார்வதி, நீ வந்துரு பார்வதி. யாருங்கடி பார்வதி? கையில போட்ட நீல போய் பார்வதி. என்னங்க இது நாட்டம்? நாட்டல் எடுது சீமை தீர்த்தம். திருசிறப்பும் வேகமும் கொடுத்து என்னை சுத்த வீரனாக்கி கீறது. ஐயோ, விரதம் இருக்கிற வீட்டுல பாவம் பண்ணிட்டு வந்துட்டீங்களே. பாட்டில போட்டுட்டு வந்திருக்கீங்களே. போடலடே பத்திரமா பாக்கெட்லயே வச்சுட்டு வந்திருக்கேன். பாத்தியா? ஓம் சத் சித். ஐயோ, சாமி ஆடுதுங்க. அவருமா போட்டிருக்காரு. குடியில் வந்திருக்கும் அந்த கொடியவனை படிய விட்டு சாமி என்ன சைக்கிளுக்கு காத்தாடிக்குது. என் சிஷிய தொட்ட பாவத்துக்கு அவளையே கட்டிக்க சொல்றியா? ஐயோ பார்வதி, இனி எந்த காலத்திலும் உனக்கு குழந்தை பிறக்காது. அவளையே சொல். என் மேல கோவமா? உன் மேல கோச்சுக்கிறதுக்கு நான் யாரு? நீ போய் அந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இரு. ஏங்க, நீங்க சாகுந்தலம் படிச்சிருக்கீங்களா? ஓ, படிச்சு கிழிச்சிருக்கனே. அதுல எந்த கட்டம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? கடைசி கட்டம். போ.
நீங்க மட்டும் தனியா வர்றீங்க? அம்மா எல்லாம் வரலீங்களா? அவங்கெல்லாம் கல்யாண வீட்டுல இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருந்தது, ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு வந்துட்டேன். தம்பிக்கு நான் ஏதாவது உதவியா? வேண்டாம் வேலை, நீ வீட்டுக்கு போறப்ப போல் இருக்கு. போ, போ, நீ போ, நீ போ, போ. என்ன வேணும்? கிளம்பிட்டியா? ஆமாம்மா, நான் வீட்டுக்கு போறேன். கதவு சாப்பாடு போட்டுங்கம்மா. அம்மா, அப்பா, ஐயோ, அம்மா, 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 அப்பா, ஐயோ, அம்மா, ஐயோ, அப்பா, அம்மா, அப்பா. சந்தர், ராதா, நீங்களா? படுத்துக்கோங்க. என்ன உடம்புக்கு? ஒரே தலைவலி. தலைவலியா? எங்க? நல்ல வேலை, காய்ச்சல் இல்லை. கொஞ்சம் அப்படியே இருங்க, தலை பிடிச்சு விடுறேன். என்ன ராதா, நீங்க போய் இதுல என்னங்க, இதுல என்ன மரியாதை? கொஞ்சம் அப்படியே இருங்க, வலி தன்னால போயிடும். இதுக்கு போய் சத்தம் போடுறீங்க. இப்ப எப்படி இருக்கு? உங்க கைப்பட்ட உடனே தலைவலி கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. ராதா, உங்க இனிய முகமும் இதமான வார்த்தைகளும் ஒருத்தனுக்கு கிடைச்சா அவன் தான் வாழ்க்கையிலேயே பெரிய அதிர்ஷ்டசாலி. சந்தர், அந்த அதிர்ஷ்டசாலிய நான் சந்திச்சிட்டேன். ராதா, என் மனசை விட்டு உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல போறேன். சொல்லுங்க ராதா. சந்தர், நீங்க சகுந்தலை கதை படிச்சிருக்கீங்களா? தெரியுமே. சாதாரண ஆசிரமத்து பெண் சாம்ராஜ்ய மன்னன் துஷ்யந்தனை காதலிச்சான். அதானே? அது ஆரம்பம். அப்புறம் அரசனே தனக்கு அவளை தெரியாதுன்னு சொல்லி கைவிட்டுட்டானே, அது படிச்சிருக்கீங்களா? காவியத்துக்கு சுகம் வேணுங்கிறதுக்காக காளிதாசன் அப்படி எழுதியிருக்காரு. ஏன்னா அதுக்காக எல்லாருமே துஷ்யந்தன் ஆயிடுவாங்களா? நடைமுறையில பார்க்க போனா ரொம்ப ஆண்கள் அப்படித்தானே நடந்துக்கிறாங்க. ராதா, நீங்க என்ன அந்த வரிசையில் சேர்த்துக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். அந்த நம்பிக்கையில தான் உங்ககிட்ட பேசுறேன். சந்தர், இப்ப ஒரு ரகசியத்தை, என் எதிர்காலத்தையே கேள்விக்குறியா மாத்தி இருக்கிற ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்ல போறேன். சொல்லுங்க. சந்தர், நான் உங்க அண்ணன் சேகரல, அவர் குழந்தைக்கு தாயாக போறேன். அண்ணி,